नहमदहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. சகோதர சகோதரிகளே, நான் மன்சூர் ஷேக் இன்றைய நிகழ்ச்சியின் அழைப்பாளனாக இருக்கிறேன். நாம் இன்று இந்த நிகழ்ச்சியை திருக்குரானை ஓதி ஆரம்பிப்போம். ஜிக்ரா நாயக் அவர் இப்போது உங்களுக்கு முன் சூரா ஹலாவை ஓதுவார். ஜிக்ரா நாயக். أيها المستمعون الكرام، السلام عليكم ورحمة الله وبركاته. اسمي ذكرى نايك، والآن أقدم أمامكم تلاوة القرآن الكريم من سورة الأعلى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العلي العظيم. நன்றி ஜிக்ரா நாயக். இப்போது நான் சையத் ஷா உசேன் காதரி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அழைக்கிறேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இந்த மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் எல்லோரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்தஹு. இங்கு வந்திருக்கும் உலக சகோதரத்துவம் மற்றும் மத ஒப்பீட்டாய்வு தொடர்பாக பேசி வருகிற உலக புகழ்பெற்ற பேச்சாளர் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களையும், இந்த அமர்வின் தலைவர் மன்சூர் ஷேக் அவர்களை வரவேற்கும் வாய்ப்பினை பெற்றமைக்கு எனக்கு தரப்பட்ட ஒரு கௌரவமும் மரியாதையும் என்று கருதுகிறேன். அதோடு IRF இஸ்லாமிய ஆய்வு மைய ஊழியர்கள் மற்றும் சிப்பந்திகள் குழுக்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். முகமது அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஆர்வத்துடன் குழுமியுள்ள இந்த மாபெரும் கூட்டத்தை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜிதாகல்லாஹர். சகோதர சகோதரிகளே, பல ஆயிரக்கணக்கில் இங்கு குழுமியிருக்கும் நீங்கள் எல்லோரும் நமது டாக்டர் ஜாகிர் நாயக்கின் சொற்பொழிவை கேட்க ஆர்வமாக இருப்பதாக நான் உணர்கிறேன். நமது மதிப்பிற்குரிய அந்த பேச்சாளரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். டாக்டர் ஜாகிர் அடிப்படையில் தொழில் ரீதியில் ஒரு மருத்துவர். முழுமையாக அதை விட்டுவிட்டு திரும்பி அல்லாவின் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவரின் செயல்பாடுகளினால் தாவா துறையிலும்
இஸ்லாத்தை அதன் தூய தன்மையில் சரியான முறையில் வெளிப்படுத்துவதிலும் ஓர் புரட்சியை அவர் கொண்டு வந்துள்ளார் என்றால் அது மிகையாகாது. டாக்டர் ஜாகிர் உலகின் பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக USA, UK, கனடா, அது மட்டுமல்லாமல் ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளார். இஸ்லாத்தை அதன் சரியான தன்மையில் வெளிப்படுத்தும் அவரது முயற்சிகள் வெற்றி கண்டு இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயங்கள் அநேக மக்களின் நெஞ்சங்களிலிருந்து களையப்பட்டன. அவர் தாவா பணிக்காக மதங்களிடையே ஒப்பீடு எனும் புதிய துறையை உருவாக்கி அதற்காக இஸ்லாத்தை பற்றியும் மற்றும் மதங்களின் ஒப்பீடை பற்றியும் நிறைய நூல்களை அவர் கற்றிருக்கிறார். அவர் தன்னை இஸ்லாம் மற்றும் மதங்களின் ஒப்பீடு பற்றி ஆய்வு செய்யும் ஒரு மாணவன் என்றே மிக பணிவாக கூறிக்கொள்வார். பல நகரங்களுக்கு பயணம் செய்து அவர் சொற்பொழிவு ஆற்றியதன் மூலம் தாவா பணியில் முன்னணியில் இருக்கிறார். நான் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் உலகத்தின் பல்வேறு மத வேத புத்தகங்களில் முகமது என்ற தலைப்பில் அவரது சொற்பொழிவை நிகழ்த்தி தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அவரை பணிவன்போடு நான் அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹ் வ காத்திமுன் நபியீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய முகமன் கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் கருணையும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இன்று இந்த சொற்பொழிவின் தலைப்பு என்னவென்றால், முகம்மது, அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரை பற்றி பல்வேறு உலக மத கிரந்தங்களில் காணப்படுபவை என்பதாகும். இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்று பலர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியது என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முகமது நபி அவர்கள்தான் மார்க்கத்தின் நிறுவனர் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் காலம் தோன்றும் முன்னே தோன்றிய ஒரு மார்க்கம் என்பதுதான் உண்மை. மனிதன் மண்ணில் கால் வைத்த போதே தோன்றியது. மேலும் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், இந்த மார்க்கத்தின் நிறுவனர் அல்ல, மாறாக அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கடைசியும் இறுதியுமான இறை தூதராவார். மொத்த மனித இனத்திற்காக அவர் இங்கு அனுப்பப்பட்டார். புனித குர்ஆன் சொல்கிறது, சூரா ஃபாத்திரில் அத்தியாயம் 35 வசனம் 24, வ இம் மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபியா நஸீர். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத எந்த சமூகத்தவரும் இல்லை. மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரா ராதில் அத்தியாயம் 13 வசனம் 7, வலிகுல்லி கௌமின் ஹாத். ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் ஒரு நேர் வழிகாட்டி உண்டு. பெயர் குறிப்பிட்டு 25 இறை தூதர்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு ஆதாம், நோவா, ஆபிரகாம், மோசே, இயேசு, முகம்மது, அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். 25ற்கும் குறைவில்லாத இறை தூதர்களை பற்றி குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அல்லாஹ் மேலும் திருக்குர்ஆனில் கூறுகிறான், சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 164, மேலும் சூரா காஃபிர் அத்தியாயம் 40 வசனம் 78, திட்டமாக நாம் உமக்கு சில இறை தூதர்களின் வரலாற்றை பற்றி கூறியுள்ளோம், மற்றவர்களை பற்றி கூறவில்லை. அப்படி என்றால் எல்லா இறை தூதர்களின் பெயர்களும் குர்ஆனில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் நமது அன்பிற்குரிய முகமது நபிகள் கூறினார். ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் மிஷ்காத் அல் மசாபியில் கூறப்பட்டுள்ளது. பாகம் 3 ஹதீஸ் எண் 5737 நமது இறை தூதர் முகமது நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 1,24,000 இறை தூதர்களை பூமிக்கு அனுப்பியிருக்கிறானாம்.
ஆனால் 25 தூதர்களின் பெயர்கள்தான் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள். இறைவனால் இவர்களுக்கு அருளப்பட்ட செய்தியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பின்பற்ற வேண்டியிருந்தது. முகமது நபி அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுமே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்டார்கள். உதாரணத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், யூதர்களுக்கு மட்டும், பனி இஸ்ரவேலுக்கு மட்டும் அனுப்பப்பட்டார். அல்லாஹ் கூறுகிறான் திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 49, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பனி இஸ்ரவேலரின் மக்களுக்காக இறைவனால் தூதுவராக அனுப்பப்பட்டார். இதே செய்தி சூரா சஃப் அத்தியாயம் 61 வசனம் 6 கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பனி இஸ்ரவேலரிடம் கூறுகிறார், நான் உங்களுக்காக ஒரு தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன். மேலும் இதே செய்தி பைபிளிலும் கூறப்பட்டுள்ளது. இது பைபிளில் மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 5-6 வரை இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் தனது சீடர்களிடம் கூறுகிறார், புற ஜாதியினரிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம். புற ஜாதியர் என்றால் யூதர் அல்லாதவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள். புற ஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணத்திற்கு பிரவேசியாமலும் ஆனால் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று கூறினார். இதே செய்தி மறுபடியும் சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 24 இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரே கூறுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. இதன் பொருள் திருக்குரான் மற்றும் பைபிளின் படி இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான், பனி இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டார். ஆனால் முகமது நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதியுமான இறை தூதர். திருக்குரானின் வசனத்தை கூறி என் பேச்சை நான் ஆரம்பித்தேன். சூரா அஹ்ஸாப் அத்தியாயம் 33 வசனம் 40 அது கூறுகிறது, மா கான முஹம்மதுன் அபா அஹதும் மின் ரிஜாலிக்கும் வலாஹி ரசூலுல்லாஹ் வ காத்தமின் நபியின் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. முகம்மது அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அவரோ அல்லாவின் தூதராகவும் இறை தூதர்களின் இறுதி முத்திரையாக இருக்கிறார். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கறிவான். முகமது நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் எல்லாம் வல்ல இறைவனின் இறுதி இறை தூதராக இருந்த காரணத்தினால் அவர் முஸ்லிம்களுக்காகவோ அரபு மக்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரானில் சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 107 வமா அர்சல்னாகா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உம்மை அகிலத்தாருக்கெல்லாம் ஓர் அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை என்கிறான். எல்லா படைப்பினங்களுக்கும் அருட்கொடையாக, மானிட சமுதாயங்கள் எல்லாவற்றிற்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரான் சூரா சபாவில் அத்தியாயம் 34 வசனம் 28 வமா அர்சல்னாகா இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரோ வ நஸீரோ, நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இறுதி இறை தூதராக இருந்த காரணத்தினாலும் அவருக்கு பிறகு வேறு இறை தூதர் வரப்போவதில்லை என்ற காரணத்தினாலும் அவர் வெறும் முஸ்லிம்களுக்காகவோ அரபு மக்களுக்காகவோ அனுப்பப்படவில்லை, மொத்த மனித இனத்திற்காகவும் அனுப்பப்பட்டார். புனித திருக்குரான் எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தைகள் என்று நாங்கள் நம்புவதனால், இறுதியாக இறக்கி அருளப்பட்ட வேதம் என்று நம்புவதனால் குரான் எதை சொல்கிறதோ அதை நம்புகிறோம். ஆகவேதான் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதி இறை தூதர் என்பதையும் மொத்த மனித சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் நம்புகிறோம். ஆனால் முஸ்லிம் அல்லாத பலர், பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்கள் திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நம்புவதில்லை. ஆகவேதான் அவர்கள் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதியுமான இறை தூதர் என்பதையும் மொத்த மனித சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதையும் நம்ப மறுக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்க புனித குரானிலிருந்து ஒரு வசனத்தை என் உதவிக்காக எடுத்துக்கொண்டேன். என்னை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க தாவா பணிக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 தஆலு இலா கல்மத்தின் ஸவாஇம் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். நாம் வேறுபட்ட கொள்கையுடைய மக்களுடன் பேசும்போது
அதை செய்ய சிறந்த வழி குர்ஆன் சொல்கிறபடி உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். ஆகவே நாம் மற்ற வேறுபட்ட மதங்களின் வேத நூல்கள், இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரை பற்றி என்ன கூறுகின்றன என்று ஆராய்வோம். ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களின் வேத நூல்களை நம்புவதானால், அதை பின்பற்றுவதானால், அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருந்தால், அந்த நூல்களை இறைவனுடைய வார்த்தைகள் என்று அவர்கள் நம்பினால், அந்த வேத நூல்களின் செய்திகளையும் அவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நாம் முதலில் இந்து வேதங்களில் இறை தூதர் முகமது அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றி கூறியவற்றை ஆராய்வோம். இந்து வேதங்களை பொதுவாக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்ருதி, மற்றொன்று ஸ்மிருதி. ஸ்ருதி என்பது வெளிப்படுத்தப்பட்டவை, புரிந்து கொள்ளப்பட்டவை, அது சொல்லப்பட்டு கேட்கப்பட்டவை என்பதாகும். இந்த ஸ்ருதி இந்து அறிஞர்களின் கூற்றுப்படி கடவுளின் சொற்கள் என்று அறியப்பட்டவை. அவை 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளன, வேதங்கள் மற்றும் உபனிஷதங்கள். இந்த வேதம் என்ற சமஸ்கிருத சொல் வித் என்ற சொல்லிலிருந்து உருவானது. அதன் பொருள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட அறிவு என்பதாகும். மேலும் இங்கு 4 விதமான வேதங்கள் உண்டு: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். ஆயினும் இந்த வேதங்கள் சரியாக எப்போது தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாது. ஆயினும் ஆரிய சமாஜின் ஸ்தாபகர் சுவாமி தயானந்த் சரஸ்வதி கூறுகிறார், இந்த வேதங்கள் கிட்டத்தட்ட 131 கோடி வருடங்கள் பழமையானது என்று. ஆனால் பெரும்பாலான இந்து அறிஞர்கள் இந்த வேதங்கள் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள். மேலும் உலகின் எந்த பகுதியில் முதலில் இது தோன்றியது என்பதும் யாருக்கும் தெரியாது. யாருக்கு முதலில் தரப்பட்டது என்பதும் யாருக்கும் தெரியாது. இத்தகைய எல்லா ஐயப்பாடுகள் இருந்தும் இன்னும் அது கடவுளின் சொற்கள் என்றும், அது மற்ற எல்லா இந்து வேதங்களை விட ஆதாரபூர்வமானதாகவும் கட்டுக்கோப்பானதாகவும் கருதப்படுகிறது. அடுத்து ஆதாரபூர்வமானது உபனிஷதங்கள். அது உப என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. நெருக்கமாக என்பது பொருள். நெருக்கம் என்றால் பணிவு, ஷத் என்றால் அமர்வது, அதாவது மாணவர்கள் அவர்களது ஆசிரியரின் அருகில் அமர்ந்து அறிவை பெறுவதற்குத்தான் உபனிஷத் என்று பொருளாகும். அதாவது அஞ்ஞானத்தை அகற்றும் அறிவு என்று பொருள். சுமார் 210 உபனிஷதங்கள் உள்ளன. ஆனால் இந்திய கலாச்சாரம் 108 உபனிஷதங்களையே பிரதான உபனிஷதங்களாக தேர்ந்தெடுத்துள்ளது. சிலர் 10, சிலர் 12 தேர்வு செய்துள்ளார்கள். ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் 18 தேர்வு செய்து பிரதான உபனிஷதங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அடுத்த வகை வேதங்கள் ஸ்மிருதிகள். அதன் பொருள் நினைவில் கொள்ளப்பட்டவை அல்லது நினைவு கூறுதல் என்பதாகும். இந்து அறிஞர்கள் ஸ்மிருதிகளை எழுதியது ரிஷிகளைப் போன்ற மனிதர்கள் என்று கூறுகிறார்கள். அவை ஸ்ருதிகளுக்கு அடுத்த நிலையில் உள்ளவை. ஸ்ருதிகள் ஸ்மிருதிகளை விட உயர்வானவை. அவைகளை தர்மசாஸ்திரம் என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி வாழ வேண்டும், சமூகம் எப்படி வாழ வேண்டும், சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்மிருதிகளில் முக்கியமானது புராணங்கள். புராணம் என்றால் பழமையானது என்று பொருள். அது வெவ்வேறு கடவுள்களின் கதைகளை சொல்கிறது, கிரகத்தின் படைப்பை பற்றி சொல்கிறது, இதிகாசங்களை பற்றி சொல்கிறது. மேலும் மகரிஷி வியாசர் புராணங்களை 18 பாகங்களாக வகுத்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு புராணம் பவிஷ்ய புராணம். பவிஷ்ய என்றால் எதிர்காலம் என்று பொருள். இந்த புராணம் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது: பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 5-8 வரை. ஒரு மலேச்சர் தனது தோழர்களுடன் வருவார். பாலைவனத்திலிருந்து வருவார். அவருடைய பெயர் முகமது என்பதாகும். அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். மேலும் ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபிக்கு பஞ்சகர்வத்தில் குளிக்கத் தருவார். அதோடு அவரை கௌரவத்துடன் வரவேற்று மிகுந்த மரியாதையுடன் நடத்துவார். ஒரு மனித குலத்தின் பெருமைக்குரியவரே, நீர் தீயவர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் படையை உருவாக்கி உள்ளீர்கள் என்று கூறுவார். இந்த முன்னறிவிப்பு பவிஷ்ய புராணத்தில் பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 5-8 வரை கூறுகிறது. ஒரு மலேச்சர் வருவார். மலேச்சர் என்றால் சமஸ்கிருதத்தில் வெளிநாட்டவர் என்று பொருள்.
அவர் தன் தோழர்களோடு வருவார் என்பது நபித்தோழர்களை குறிக்கிறது. அவர் மருஸ்தலிலிருந்து வருவார் என்று சொல்கிறது. மருஸ்தல் என்றால் சமஸ்கிருதத்தில் மண் நிறைந்த நிலப்பரப்பு அல்லது பாலைவனம். அவரது பெயர் முகம்மது, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். ராஜா போஜ் இந்த மகாதேவ அரபியை மரியாதையுடன் அழைப்பார். பிறகு கூறுவார், ஓ மனித இனத்தின் பெருமைக்குரியவரே, நமக்கு தெரியும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகத்தின் பெருமைக்குரியவர். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது போல சூரா அல் கலமில் அத்தியாயம் 68 வசனம் 4, நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குர்ஆன் சூரா அஹ்ஸாபில் அத்தியாயம் 33 வசனம் 21, அல்லாஹ் கூறுவது என்னவென்றால், நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அவர் தீய சக்திகளை முறியடிக்க ஒரு பெரும் படையை திரட்டுவார் என்று புராணம் கூறுகிறது. முகமது நபி அவர்கள் அதை செய்தார் என்று நமக்கு தெரியும். இந்த முன்னறிவிப்புகள் முகமது நபி அவர்களை பற்றித்தானே அன்றி வேறொருவரை பற்றி அல்ல. சிலர் இந்த முன்னறிவிப்பில் இடம்பெற்றுள்ள ராஜா போஜ் என்பவர் 11ஆம் நூற்றாண்டில் இருந்தார் என்றும், இறை தூதர் முகமது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா சிலவஹனின் 10வது தலைமுறையில் வந்தவர் என்கிறார்கள். ஆனால் இவர்கள் உணர தவறியது என்னவென்றால், எகிப்தில் இருந்த மன்னர்களைப் போல அவர்களுக்கு பாரோன் என்ற பட்டப்பெயர் உண்டு. பல பாரோன்கள் இருந்தார்கள், ஒருவர் மட்டுமல்ல. ரோமானிய அரசர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டதைப் போல பல சீசர்கள் இருந்தார்கள், ஒருவர் மட்டுமல்ல. இந்தியாவில் இருந்த மன்னர்களுக்கு போஜ் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. ஆகவே ஒரு ராஜா போஜ் அல்ல, அநேக ராஜா போஜ்கள் இருந்தார்கள். ஆகவே இந்த ராஜா போஜ் 11ஆம் நூற்றாண்டில் இருந்ததாக சொல்லப்படும் அந்த ராஜா போஜ் அல்ல, 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே அவர் இருந்திருக்கிறார். மேலும் பவிஷ்ய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது, பர்வம் 3 காண்டம் 3 அத்தியாயம் 3 ஸ்லோகங்கள் 10 27 வரை, மலேச்சர்களின் நாடு கெட்டு போயிருந்தது. அவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள். அது ஆரம்பத்தில். இப்போது அதிக சக்தி வாய்ந்த ஒரு படையை அவருக்கு அனுப்புவோம். நாம் ஒரு மனிதரை, அவர் பெயர் முகம்மது, அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மக்களை நேர்வழிப்படுத்த அவரை அவர்களுக்கிடையே அனுப்புவேன். ஓ ராஜா போஜ், நீ அந்த பிசாசுகள் நாட்டுக்கு போக தேவையில்லை. ஏனென்றால் நான் என் தயவின் மூலம் நீ எங்கிருக்கிறாயோ அங்கேயே வைத்து உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் என்றார். பிறகு ஒரு மனிதர் வானவர் ரூபத்தில் ராஜாவிடம் வந்து சொல்கிறார், ஆரிய தர்மம் இந்த உலகில் நடைமுறைப்படுத்தப்படும். ஈஸ்வர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட என்னை பின்பற்றுபவர் விருத்த சேதனம் செய்திருப்பார். அவர் தலையில் ஒரு குடுமி இருக்காது. அவர் தாடியோடு காணப்படுவார். அவர் ஒரு புரட்சியை உருவாக்குவார். அவர் தொழுகைக்காக அழைப்பு கொடுப்பார். அவர் அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உண்ணுவார். அவர் எல்லா வகை புலால் உணவையும் உண்ணுவார், ஆனால் பன்றியின் மாமிசத்தை மட்டும் உண்ணமாட்டார். அவர் மூலிகைகளாலும் செடிகளாலும் புனிதப்பட மாட்டார். அவர் போர் முறைகளாலே புனிதம் பெறுவார். அவர் முசல்மான் என்று அறியப்படுவார். இந்த முன்னறிவிப்பு மற்ற யாருக்கும் பொருந்தாது, இறுதி தூதரான முகமது நபி அவர்களுக்கே பொருந்தும். அது கூறுகிறது, என்னை பின்பற்றுகிறவர் விருத்த சேதனம் செய்திருப்பார் என்பதாக. நமக்கு தெரியும் முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்திருப்பார்கள். அவரது தலையில் குடுமி இருக்காது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அவருக்கு தாடி வளர்ந்திருக்கும். அவர் ஒரு புரட்சியை உண்டாக்குவார். அவர் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பார். அதை அதான் என்று முஸ்லிம்கள் அழைப்பார்கள். அவர் அனுமதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உண்ணுவார். அவர் எல்லா வகையான புலால் உணவுகளையும் உண்ணுவார், ஆனால் பன்றியின் மாமிசத்தை மட்டும் உண்ண மாட்டார். அல்லாஹ் குர்ஆனில் 4ற்கும் குறைவில்லாத வெவ்வேறு இடத்தில் குறிப்பிடுகிறான். சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா அல் மைதா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அல் அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, மேலும் சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 115 ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பி. நீங்கள் புசிக்க கூடாது என்று விலக்கப்பட்டவை தானே செத்ததும் இரத்தம், பன்றி இறைச்சி, எதன் மீது அல்லாஹ்வின் பெயரின்றி வேறு பெயர் உச்சரிக்கப்பட்டதோ அதுவும் ஆகும். திருக்குரானில் 4 வெவ்வேறு இடங்களில் பன்றியின் மாமிசம் தடை செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறது. அதனால் நாங்கள் முஸ்லிம்கள் பன்றியின் மாமிசத்தை உண்பதில்லை. அந்த முன்னறிவிப்பு மேலும் குறிப்பிடுகிறது, அவர்கள் மூலிகைகளாலும் செடிகளாலும் புனிதமடைவதில்லை, போர் முறைகளாலே புனிதம் பெறுவார்கள், முசல்மான் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த முன்னறிவிப்பு வரப்போகிற கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரையே குறிக்கின்றது. மேலும் பவிஷ்ய புராணத்தில் பர்வம் 3 காண்டம் 1 அத்தியாயம் 3 ஸ்லோகங்கள் 21 23 வரை கூறுகிறது, காசியில் உள்ள 7 புனித நகரங்களும் தீமைகளாலும் ராட்சசர்களாலும் நிறைந்துவிடும் என்கிறது. மலேச்சர்களின் நாட்டிலே மலேச்சர்களின் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் நல்லவர்கள். நல்ல ஒழுக்க மாண்புகளை அவர்களிடத்தில் காண முடியும்.
மேலும் இந்த நாட்டில் எல்லா வகையான ஒழுக்கக்கேடுகளையும் நாம் காண வேண்டி வரும். ஓ ரிஷி, இறைவனின் பெயரை மேன்மைப்படுத்துக. இந்த வசனங்களும் இறைத்தூதர் நபி அவர்களை பற்றியும் அவரை பின்பற்றுபவர்கள் பற்றியும் கூறுகிறது. முகமது நபி அவர்களை பற்றி வேதங்களிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அது அதர்வண வேதம், புத்தகம் 20, வேதவரி 127, மந்திரம் 1-14 வரை. இது குந்தப் சுக்தாஸ் எனப்படும். குந்தப் என்றால் வயிற்றினுள் மறைவாக இருக்கும் ஒரு சுரப்பி. இதன் பொருள் என்னவென்றால் அந்த வசனங்கள் மறைந்திருக்கும், பிற்காலத்தில் அது பற்றி தெரிய வரும் என்பதாகும். குந்தப் என்பதற்கு இன்னொரு பொருள் துன்பத்திலிருந்து விடுவித்தல், அதாவது அமைதி என்றும் பொருள். இஸ்லாம் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் இது. மேலும் அது பூமியின் மத்தியில் இருப்பதையும் மறைமுகமாக குறிக்கிறது. நமக்கு தெரியும், மக்கா உலகின் மத்திய பாகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் குரானில் கூறுகிறான், சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 96, இறைவனை வணங்க மனிதர்களுக்காக வைக்கப்பட்ட முதல் வீடு பக்கா, மக்காவின் இன்னொரு பெயர். நேரம் குறைவாக இருப்பதால் எல்லா 14 மந்திரங்களையும் விளக்க முடியாது. ஆகவே முதல் 4 மந்திரங்களை சுருக்கமாக விளக்குகிறேன். அதர்வண வேதம், புத்தகம் 20, வேதவரி 127, மந்திரம் 1 கூறுகிறது, அவர்தான் நரஷன்ஷா, அவர்தான் கௌரமா. அவர் 60,090 எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டார். மந்திரம் 2 கூறுகிறது, அவர் ஒட்டகம் ஓட்டும் ரிஷி. மந்திரம் 3 கூறுகிறது, அவர் மகாரிஷி. மந்திரம் 4 கூறுகிறது, அவர்தான் வஷ்வேஷ் ரேப். முதல் மந்திரம் கூறுகிறது, அவர் நரஷன்ஷா. நர் என்றால் சமஸ்கிருதத்தில் ஒரு மனிதன் அல்லது ஆண்மகன். ஷன்ஷா என்றால் பிரசன்ஷா, புகழுக்குரியவர் என்று பொருள். புகழுக்குரிய ஒரு மனிதன் என்பதாகும். இதன் சரியான அரபி மொழிபெயர்ப்பு முகமது என்பதாகும். இதுதான் கடைசியும் இறுதி இறை தூதரான முகமது நபி அவர்களின் பெயராகும். மேலும் அது அவரது பெயர் கௌரமா என்கிறது. இதன் அர்த்தங்களில் ஒன்று அமைதியின் இளவரசர் என்பதாகும். அன்புக்குரிய இறை தூதர் முகமது நபி அவர்கள் அமைதியின் இளவரசராக இருந்தார். அதன் இன்னொரு அர்த்தம் குடியேறியவர் என்பதாகும். உங்களுக்கே தெரியும், முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், மக்காவிலிருந்து மதினாவிற்கு குடியேறியவர், குடியேற்றவாசி. மேலும் அவர் 60,090 எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிவோம், மக்காவின் மக்கள் தொகையில் இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு எதிராக திரண்டவர்கள் சுமார் 60,000 பேர். மந்திரம் 2 கூறுகிறது, அவர் ஒரு ஒட்டகம் ஓட்டக்கூடிய ரிஷியாக இருப்பார். ஒரு இந்திய ரிஷியோ அல்லது பிராமணரோ எப்போதும் ஒட்டகம் ஓட்டி இருக்க மாட்டார். ஏனெனில் ஒட்டகம் ஓட்டுவது பிராமணர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மனு தர்மத்தில் அத்தியாயம் 11 வசனம் 202 ஒரு பிராமணன் ஒட்டகத்திலோ அல்லது கழுதையிலோ ஏறி பயணிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இறை தூதராகவே இருக்க முடியும். அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர். மூன்றாவது மந்திரம் சொல்கிறது, அவர் மாமா ரிஷி, அதாவது மகரிஷி. மாமா என்றால் முகமது என்று சிலர் சொல்கிறார்கள், சிலர் மகாரிஷி என்று சொல்கிறார்கள். மந்திரம் 4 சொல்கிறது, அவர் ரேப். ரேப் என்றால் புகழுக்குரியவர் என்பது பொருளாகும். இது முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயரை குறிப்பதாகும். புகழுக்குரியவர் என்பது அரபியில் அஹமத் எனப்படும். இது இறை தூதர் முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயராகும். முகமது நபி அவர்களை பற்றி அதர்வண வேதத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. புத்தகம் 20, வேதவரி 21, மந்திரம் 6. அது அஹ்ஸாப் போரை பற்றி, கூட்டுப்படைகளின் போரை பற்றி கூறுகிறது. அதில் அவர் 10,000 எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படுவார் என்பதை பற்றியும் அந்த போரில் சண்டையிடாமலே வெற்றி பெற்றது பற்றியும் குறிப்பிடுகிறது. அவர் ஒரு கரு ஆவார். கரு என்றால் சமஸ்கிருதத்தில் புகழுக்கு உரியவர் என்று பொருள். அரபியில் அஹமத் என்று அழைப்பார்கள். முகமது நபி அவர்களின் மற்றும் ஒரு பெயர் அது. சண்டையிடாமலேயே போரில் வெல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஹ்ஸாப் போரை பற்றி சொல்கிறது. சண்டையிடாமலேயே அதில் வென்றார்கள். அந்த காலகட்டத்தில் அங்கிருந்த எதிரிகளின் எண்ணிக்கை சுமார் 10,000 என்பது நமக்கு தெரியும். மேலும் அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகம் 20, வேதவரி 21, மந்திரம் 7 சொல்கிறது, அதாவது எல்லாம் வல்ல இறைவன் 20 மன்னர்களை கவிழ்த்துவிட்டு மேலும் அபந்துவை அவர் 60,090 எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார் என்கிறது. சமஸ்கிருதத்தில் அபந்து என்றால் அனாதை என்று பொருள். அபந்துவிற்கு இன்னொரு அர்த்தம் புகழுக்குரியவர். அதன் அரபி மொழிபெயர்ப்பு முகமது என்பதாகும். முகமது என்ற சொல்லை தமிழில் மொழிபெயர்த்தால் புகழுக்கு உரியவர் என்பதாகும். அபந்து என்ற சமஸ்கிருத சொல்லை அரபியில் மொழிபெயர்த்தால் முகமது நபி அவர்கள் ஆகும். அது எல்லாம் வல்ல இறைவன் 20 மன்னர்களை கவிழ்ப்பது பற்றி சொல்கிறது. முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்காவில் கிட்டத்தட்ட 20 தலைவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். முகமது நபி அவர்கள் அனைவரையும் வென்றார்.
அந்த காலகட்டத்தில் முகமது நபி அவர்களுக்கு எதிராக சுமார் 60,000 பேர் இருந்தார்கள். இதே முன்னறிவிப்பு ரிக் வேதத்திலும் வருகிறது. ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 53 மந்திரம் 9 இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள சமஸ்கிருத வார்த்தை சுஷ்ரமா. சுஷ்ரமா என்ற சொல்லுக்கும் புகழுக்குரியவர் என்பதுதான் பொருள். இது முகமது நபி அவர்களையே குறிக்கிறது. முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை பற்றி அக்னியிலும் முன்னறிவிப்பு உள்ளது. மந்திரம் 64 அது கூறுகிறது, இந்த ரிஷி அவரது தாயின் பாலை அருந்துவதில்லை என்கிறது. அவரது அன்னையிடம் தாய்ப்பால் அருந்தவில்லை. நாம் எல்லாம் அறிவோம், இறைத்தூதர் முகமது நபி அவர்கள் அவர் தனது சொந்த அன்னையிடம் தாய்ப்பால் அருந்தவில்லை. வளர்ப்பு அன்னையான ஹலீமா, அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்தான் முகமது நபி அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினார். இறைத்தூதர் முகமது நபி அவர்கள் அகமது என்ற பெயரால் பல இடங்களில் சிறப்புப்படுத்தப்பட்டுள்ளார். பல இடங்களில். உத்தர்சிக் மந்திரம் 1500, இந்திராவில் அத்தியாயம் 2 மந்திரம் 152, மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் 31 வசனம் 18, பிறகு ரிக்வேதம் புத்தகம் 8 வேதவரி 6 மந்திரம் 10, அதர்வண வேதத்தில் புத்தகம் 8 வேதவரி 5 மந்திரம் 16, மேலும் அதர்வண வேதம் புத்தகம் 20 வேதவரி 126 மந்திரம் 14 இறை தூதர் முகமது நபி அவர்கள் அகமது என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோடு பல இடங்களில் நரஷன்சா என்றும் சிறப்பித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளார். நான் முன்பு கூறியது போல் நரஷன்சா என்பது நர் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதன் பொருள் ஒரு மனிதன் அல்லது ஆண்மகன். மேலும் ஷன்சா என்பது பிரஷன்சா என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதன் பொருள் புகழ், அதாவது புகழுக்குரிய ஒரு மனிதன். இறை தூதர் முகமது நபி அவர்கள் தனது பெயரான முகமது என்றும் மற்றும் நரஷன்சா என்றும் ஹிந்து வேதங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார். ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 13 மந்திரம் 3, ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 18 மந்திரம் 9, ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 106 மந்திரம் 4, ரிக்வேதம் புத்தகம் 1 வேதவரி 142 மந்திரம் 3, ரிக்வேதம் புத்தகம் 2 வேதவரி 3 மந்திரம் 2, ரிக்வேதம் புத்தகம் 5 வேதவரி 5 மந்திரம் 2, ரிக்வேதம் புத்தகம் 7 வேதவரி 2 மந்திரம் 2, ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 64 மந்திரம் 3, மேலும் ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 182 மந்திரம் 2, யஜுர்வேதம் அத்தியாயம் 20 வசனம் 37, யஜுர்வேதம் அத்தியாயம் 20 வசனம் 57, யஜுர்வேதம் அத்தியாயம் 21 வசனம் 31, யஜுர்வேதம் அத்தியாயம் 21 வசனம் 55, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 2, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 19, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 42. இது போன்ற மேற்கோள்களை காட்டிக்கொண்டே போகலாம். இங்கெல்லாம் இந்து புனித நூல்களில் முகமது நபி அவர்களை பற்றி பெயராலேயே முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. நேரம் போதாது, இல்லை என்றால் முகமது நபி அவர்களை பற்றி இந்து மத வேதங்களில் கூறப்பட்டதை கூறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நேரம் வரையறுக்கப்பட்டுள்ளதால் இப்போது நான் இந்து புனித நூலில் முகமது நபி அவர்களை பற்றிய மேலும் ஒரே ஒரு முன்னறிவிப்பினை மட்டும் கூறுகிறேன். கல்கி அவதாரம் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. காண்டம் 12 அத்தியாயம் 2 ஸ்லோகங்கள் 18 20 வரை. அது சொல்கிறது, உயரிய ஆத்மாவான பிராமணரும் சம்பாலா என்று கூறப்படும் கிராமத்தின் தலைவருமான விஷ்ணு யாஷ் என்பவரின் இல்லத்தில்தான் கல்கி பிறப்பார். அவரிடத்தில் நற்பண்புகளை காண முடியும். மேலும் அவருக்கு 8 தெய்வீக பண்புகள் கொடுக்கப்படும். அவர் வெள்ளை குதிரையில் சவாரி செய்வார். அவர் வலது கையில் ஒரு வாளை ஏந்தியிருப்பார். மேலும் பகவத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. காண்டம் 1 அத்தியாயம் 3 மந்திரம் 25, கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களாக ஆவார்கள். கலியுகத்தில் மன்னர்கள் எல்லாம் திருடர்களைப் போல இருக்கும் காலத்தில் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் கல்கி பிறப்பார். மேலும் அவரை பற்றிய முன்னறிவிப்பு கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 4 கூறப்பட்டுள்ளது. ஒரு உயர்குடி பிராமணரான விஷ்ணு யாஷின் வீட்டில், அவர்தான் சம்பாலா கிராமத்தின் தலைவர், கல்கி பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 4 தோழர்களின் உதவியை கொண்டு தீயவர்களோடு போராடுவார். மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 7 தேவ தூதர்களான வானவர்கள் அவருக்கு யுத்தத்தில் உதவுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 11 அவர் விஷ்ணு யாஷின் இல்லத்தில் சுமத்தியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மேலும் கல்கி புராணம் அத்தியாயம் 2 மந்திரம் 15 அவர் மாதவ மாதம் 12ஆம் நாள் பிறப்பார் என்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த ஹிந்து வேத நூல்களில் கல்கி அவதாரங்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, அவரது தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ். விஷ்ணு என்றால் கடவுள், யாஷ் என்றால் சேவகர். அதன் அர்த்தம் கடவுளின் சேவகர். இதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லாவாகும். இதுதான் இறைத்தூதர் முகமது நபி அவர்களின் தந்தையின் பெயராகும். இரண்டாவது, தாயின் பெயர் சுமதி என்பதாகும். சுமதி என்றால் சமஸ்கிருதத்தில் சாந்தமானவர், அமைதியானவர் என்பதாகும். அரபியில் மொழிபெயர்த்தால் ஆமினா என்பதாகும். முகமது நபி அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினாவாகும். மூன்றாவது, அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பாலா என்றால் அமைதி தழுவும் இடம் என்று பொருள். மக்காவை தாருல் அமன் என்று அழைப்பார்கள் என்று தெரியும். அதன் பொருள் அமைதியின் இருப்பிடம். இறைத்தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார். மேலும் அவர் சம்பாலா கிராம தலைவரின் வீட்டில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று. மேலும் அவர் மாதவ மாதம் 12ஆம் நாள் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைத்தூதர் முகமது நபி அவர்கள் ரப்பி அவ்வலின் 12ஆம் நாள் பிறந்தார் என்பது நமக்கு தெரியும். மேலும் அது கூறுகிறது அவர்தான் கடைசி ரிஷி, கடைசி இறை தூதர், அந்திம ரிஷி. நமக்கு தெரியும் திருக்குரானில் கூறப்பட்டிருக்கிறது. சூரா அஸாப் அத்தியாயம் 33 வசனம் 40 மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும் வலாகி ரசூலுல்லாஹ் வ காதமின் நபியின் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஆடவர் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியாகவும் இருக்கிறார். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் பற்றியும் நன்கறிந்தவன் என்று குரான் கூறுகிறது. முகமது நபி அவர்கள் கடைசி முத்திரை தூதராக இருப்பார். மேலும் கூறப்பட்டுள்ளது இந்த ரிஷி, இந்த கல்கி அவதாரம் தனது முதல் ஞான உபதேசத்தை பெறுவது, முதல் ஞான உபதேசம் ஒரு இரவில் ஒரு குகையில் பெறுவார். அதன் பிறகு அவர் வடக்கு நோக்கி போய் திரும்புவார். நமக்கு தெரியும் முகமது நபி அவர்களுக்கு வந்த முதல் வஹி இரவில் தான் வந்தது. ஜப்லேனூர் மலையின் ஹீரா குகையிலே வந்தது. குரான் கூறுகிறது சூரா துகான் அத்தியாயம் 44 வசனம் 2 மற்றும் 3. மேலும் சூரா அல் கத்ர் அத்தியாயம் 97 வசனம் 1 கூறுகிறது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் அதை கண்ணியம் மிக்க இரவில் இறக்கினோம். நாம் அறிவோம் முகமது நபி அவர்கள் மதினாவிற்கு நாடு கடந்து சென்றார்கள். அது மக்காவிற்கு வடக்கு நோக்கி இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் மக்கா திரும்பினார்கள். மேலும் கல்கி 8 தெய்வீக பண்புகளை கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு அசாதாரண குணாதிசயங்கள் கொடுக்கப்படுமாம். இந்து மத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 8 பண்புகள்: அறிவுடைமை, தன்னடக்கம், வெளிப்படுத்தப்பட்ட அறிவு, கௌரவமிக்க பரம்பரை, வீரம், அளவான பேச்சு, பெருந்தன்மை மற்றும் தர்மகுணம். இந்த 8 பண்புகளும் கடைசியும் முத்திரையுமான இறை தூதர் முகமது நபி அவர்களிடத்தில் காணப்பட்டது. அது மேலும் கூறுகிறது அவரே மனித இனத்தின் கடைசி இறை தூதராக இருப்பார் என்று. அல்லாஹ் கூறுகிறான் சூரா சபாவில் அத்தியாயம் 34 வசனம் 28 வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரோ வ நஸீரோ, இன்னும் நாம் உம்மை மனித குலம் முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை. மனிதர்களின் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள். அவருக்கு ஒரு வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டிருக்கும் என்று மேலும் சொல்கிறது. முகமது நபி அவர்களுக்கு புராக் என்ற வெள்ளை குதிரை அளிக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதன் மூலம் அவர் மிஹ்ராஜ் சென்றார். மேலும் வலது கையில் வாளோடு அவர் குதிரை சவாரி செய்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது நபி அவர்கள் போரில் கலந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். பெரும்பாலானவை தற்காப்பு யுத்தங்கள். நேரடியாக பங்கு பெற்றார். வலது கையில் வாள் ஏந்தி இருந்தார். அந்த முன்னறிவிப்பு மேலும் அவர் அறியாத மக்களை நேர்வழியின் பால் கொண்டு வருவார் என்றும் சொல்கிறது. நமக்கு தெரியும் முகமது நபி அவர்கள் அரபியர்களை நேர்வழிப்படுத்தினார். அந்த காலகட்டத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள், அறியாமை காலம் என்று குறிப்பிடுவார்கள். முகமது நபி அவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாவின் உதவியாலும் குரானின் உதவியாலும் அரபியர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். மேலும் 4 நண்பர்கள் அவருக்கு உதவுவார்கள் என்று சொல்கிறது. அது குறிப்பிடுவது 4 சஹாபாக்களான குலஃபாயே ராஷிதீன், ஹஸ்ரத் அபுபக்கர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அலி அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதோடு அவர் தேவ்தாஸ் வானவர்களால் போர்க்களத்தில் உதவி செய்யப்படுவார் என்கிறது. நாம் அறிவோம் திருக்குரான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 123 125 வரை, மேலும் சூரா அல் அன்பால் அத்தியாயம் 8 வசனங்கள் 8 9 வரையிலும் வானவர்கள் முகமது நபி அவர்களுக்கு பதர் போர்க்களத்திலே உதவியதால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி இந்து வேத நூல்களிலே காணப்படுபவற்றின் சுருக்கமாகும்.
மேலும் இது பற்றிய விவரமான விளக்கங்கள் தேவையாயின் இந்து புனித நூல்களில் முகமது நபி அவர்கள் என்ற இந்த தலைப்பில் பேசிய எனது வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பாரசீக புனித நூல்களில் முகமது நபி அவர்களின் வருகை பற்றிய முன்னறிவிப்பை இப்போது ஆராய்வோம். ஜொராஸ்டர் தான் ஜொராஸ்டரிசம் அல்லது பாரசீகம் என்பதை நிறுவியவர். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் அது பாரசீகத்தில் உருவானது. அது மஜூசிகள் மதம் அல்லது நெருப்பை வணங்குபவர்கள் என்றும் அறியப்படுகிறது. பாரசீக புனித மத நூல்கள் என்னவென்றால் அவை தசாத்தீர் மற்றும் அவெஸ்தா. அவெஸ்தாவை ஜெண்ட் அவெஸ்தா என்றும் அழைப்பார்கள். தசாத்தீர், குர்தா தசாத்தீர், கலன் தசாத்தீர் என 2 விதமாக பிரிந்துள்ளது. அவெஸ்தாவும் 2ஆக குர்தா அவெஸ்தா, கலன் அவெஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. இவை ஜெண்ட் அல்லது மகா ஜெண்ட் எனவும் அறியப்படுகிறது. இந்த பாரசீக புனித நூல்களை படித்தால் பல இடங்களில் இறை தூதர் முகமது நபி அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதை காணலாம். அவெஸ்தாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபர்வர்தீன் யஸ்த் அத்தியாயம் 28 வசனம் 129 அது சொல்கிறது, இவரது பெயர் வெற்றியாளர் என்று இருக்கும். அவரது பெயர் அஸ்த்வத் அரட்டா. அவர் சோஷியன்ட் எனப்படுவார். அது சொல்கிறது அவரது பெயர் வெற்றியாளர் மற்றும் சோஷியன்ட். அவரது பெயர் அஸ்த்வத் அரட்டா. நாம் அறிவோம் முகமது நபி அவர்கள் ஃபதே மக்காவின் மூலம் வெற்றியாளர். மேலும் சோஷியன்ட் என்ற சொல் ஹேஸ்டிங்கின் என்சைக்ளோபீடியா படி புகழுக்குரிய ஒரு மனிதன் என்று பொருளாகும். இதுதான் அரபியின் மொழிபெயர்ப்பின்படி முகமது நபி அவர்கள் என்பதாகும். ஆகவே இறைத்தூதர் முகமது நபி அவர்களின் பெயர் குறிப்பிட்டே பாரசீக கிரந்தங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் அது கூறுகிறது அவர்தான் அஸ்தவத் அரட்டா என்று. அஸ்தவத் அரட்டா என்றால் புகழுக்குரிய மனிதர் என்பது. இது இறைத்தூதர் முகமது நபி அவர்களின் 2வது பெயராகிய அஹமதை குறிப்பிடுகிறது. அஹமது என்றால் புகழுக்குரியவர் என்று பொருள். மேலும் அவஸ்தாவில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஜம்யத் யஸ்தில் அத்தியாயம் 16 வசனம் 95, அதாவது அவரது நண்பர்கள் வருவார்கள். அஸ்தவத் அரட்டாவின் நண்பர்கள். அவர்கள் தீமைக்கு எதிராக போராடுவார்கள். அவர்கள் நன்றாக சிந்திப்பவர்கள், நன்றாக பேசக்கூடியவர்கள், நன்றாக செயல்படக்கூடியவர்கள். மேலும் அவர்களின் நாவுகள் எந்த ஒரு தவறான சொற்களையும் உச்சரிக்காது. இது சஹாபாக்களை பற்றி பேசுகிறது. மேலும் அந்த பெயர் அஸ்தவத் அரட்டா மீண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புகழுக்குரியவர் அவர்தான் அஹமத், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். அதுதான் முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயர். சஹாபாக்களை பற்றி பேசுகிறது. அவர்கள் இறை தூதரின் தோழர்கள். அவர்கள் நல்லவர்கள், நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள், நல்லவற்றையே பேசுபவர்கள், நல்லவற்றையே செய்பவர்கள். அவர்களின் நாவுகள் தவறானவற்றை சொன்னதில்லை. அதாவது அவர்கள் ஒரு பொய்யை கூட சொன்னதில்லை. வரலாற்றின் மூலம் நமக்கு தெரியும் எல்லா சஹாபாக்களும் மாஷா அல்லாஹ் உண்மையானவர்களாக இருந்தார்கள். பாரசீகர்களின் இன்னொரு கிரந்தமாகிய தசாத்தீரிலும் இறை தூதர் முகமது நபி அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. தசாத்தீர், தஸ் என்றால் 10, தீர் என்றால் பகுதி, 10 பகுதிகளை கொண்ட புத்தகம். அது தஸ்தூர் என்பதின் பன்மையாகும். தஸ்தூர் என்றால் மத சட்டம் என்று பொருள். 10 பகுதிகளை கொண்ட மத சட்டங்கள் அடங்கிய புத்தகம். தசாத்தீரில் குறிப்பிடப்பட்டுள்ளது, பாரசீகர்கள் அவர்களின் மதத்தை கைவிடும் போது, ஜொராஸ்டியர்கள் தங்களின் மதத்தை நிராகரிக்கும் போது கட்டுப்பாடற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இந்நிலையில் பாலைவனத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார். அவரை பின்பற்றுபவர்கள் பாரசீகர்களை தோற்கடிப்பார்கள். மேலும் அரேபியர்கள் பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள். மனித சமூகத்திற்கு அருட்கொடையாக இருப்பார்கள். அவர்கள் நெருப்பையோ கோவிலையோ வணங்குவதில்லை. அவர்கள் ஆபிரகாமின் கடவுளின் இல்லம் இருக்கும் திசையை நோக்கி வணங்குவார்கள். அதில் சிலைகள் இருப்பதில்லை. அவர்கள் பெர்ஷியாவுக்கும் பாரசீகர்களின் மத தலங்களுக்கும், அதாவது தஸ்த், பல்க் போன்ற புனித தலங்களுக்கு ஆட்சியாளர்களாகவும் தலைவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களது இறை தூதர் நன்றாக பேசக்கூடியவராகவும் அற்புதங்களை செய்பவராகவும் இருப்பார். இந்த முன்னறிவிப்பும் கடைசியும் இறுதியுமான இறை தூதராகிய முகமது நபி அவர்களையே குறிக்கிறது. மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது புந்தாஹி ஹஷ்ஷில் அத்தியாயம் 30 வசனங்கள் 6 - 27 வரையில் சோஷியன்ட் தான் இறுதி இறை தூதராக இருப்பார். ஏற்கனவே நான் சொன்னது போல சோஷியன்ட் என்றால் ஹேஸ்டிங்ஸ் என்சைக்ளோபீடியாவின் படி புகழுக்குரியவர் என்று பொருளாகும். இறை தூதர் முகமது நபி அவர்களை குறிக்கிறது. மேலும் முன்னறிவிப்பில் முகமது நபி அவர்களே இறுதி இறை தூதராக இருப்பார் என்று அது சொல்கிறது. இவை முகமது நபி அவர்களை பற்றி பாரசீக கிரந்தங்களில் சொல்லப்பட்டவைகளின் சுருக்கமான செய்தியாகும்.
இப்போது பௌத்த கிரந்தங்களில் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்களை பற்றி உள்ள முன்னறிவிப்புகளை பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா பௌத்த கிரந்தங்களும் ஒரு மைத்ரியின் வருகையை பற்றி பேசுகிறது. மேலும் சக்காவத்தி சின்ஹனாத் சுனந்தாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டி 111/76 அது கூறுவது என்னவென்றால், மைத்ரி என்ற பெயரில் இன்னொரு புத்தர் வருவார். அவர் ஒரு புனிதர், மிக உயர்ந்த ஒருவர், ஞானம் நிறைந்தவர், அறிவுடைமையை அள்ளித் தரக்கூடியவர், அனுகூலமானவர், அண்டங்களின் அறிவும் கொண்டவர். தெய்வீகமாக அவர் பெற்ற அறிவை அகிலங்கள் அனைத்திற்கும் போதிக்கக்கூடியவர். அவர் ஒரு மதத்தை போதிப்பார். அது ஆரம்பத்திலும் உச்சத்திலும் கடைசியிலும் பிரகாசமாக இருக்கும். மேலும் அவர் ஒரு வாழ்வு முறையை போதிப்பார். அது சத்தியமாகவும் புனிதமான பூரணத்துவம் பெற்றதாகவும் இருக்கும். நான் சில நூற்றுக்கணக்கான சந்நியாசிகளை வைத்திருப்பதைப் போல அவர் பல்லாயிரக்கணக்கான சந்நியாசிகளை கொண்டிருப்பார். இதே முன்னறிவிப்பு மீண்டும் அறிவிக்கப்படுகிறது கிழக்கின் புனித நூல்களிலே. பாகம் 35 பக்கம் 225 அதே விதமாக மைத்ரி வருவார். முந்தையதைப் போலவே எல்லா பண்புகளும் இருப்பதாக குறிப்பிட்டுவிட்டு அது மேலும் சொல்கிறது, நான் ஒரு 100 பேருக்கு தலைவராக இருப்பதைப் போல அவர் 1000 பேருக்கு தலைவராக இருப்பார் என்று சொல்கிறது. மேலும் புத்தாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பக்கங்கள் 217-18 அனந்தா என்பவர் புத்தரிடம் கேட்கிறார். அவரது கேள்வி, ஓ அருள் செய்யப்பட்டவரே, நீங்கள் போன பின்பு யார் எங்களுக்கு வழிகாட்டுவார்? அதற்கு அருள் பெற்றவரான புத்தர் கூறுகிறார், இந்த உலகத்தில் முதல் புத்தர் நான் அல்ல, நான் இறுதியானவரும் அல்ல. எனக்கு பின் இன்னொரு புத்தர் வருவார். அவர் புனிதமானவர், அவர் உயர்ந்தவர், ஞானம் நிறைந்தவர், அறிவுடைமையை அள்ளித் தருபவர், தெய்வீகமானவர், அண்டங்கள் அனைத்தை பற்றிய அறிவு கொண்டவர். அவர் ஒரு நல்ல மதத்தை பிரச்சாரம் செய்வார். அவர் பிரச்சாரம் செய்யும் மதம் ஆரம்பத்தில் பிரகாசமாக இருக்கும், உச்சத்திலும் பிரகாசமாக இருக்கும், இறுதியிலும் பிரகாசமாக இருக்கும். அவர் போதிக்கும் மார்க்கமானது சத்தியத்தின் அடிப்படையில் சரியான வாழ்க்கை முறையை காட்டுவதாகவும் இருக்கும். மேலும் அவர் பல ஆயிரம் சீடர்களை கொண்டிருப்பார். நான் சில 100 சீடர்களை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அருள் பெற்ற புத்தரிடம் அனந்தா மறுபடியும் கேட்கிறார், அவரை எப்படி அறிந்து கொள்வது? புத்தர் பதிலளித்தார், அவர் மைத்ரி என்று அழைக்கப்படுவார். மைத்ரி என்றால் கருணையானவர், பாசமானவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர். இதை அரபி வார்த்தையில் சொல்லுவதானால் ரஹ்மா என்பதாகும். அல்லாஹ் சொல்கிறான் திருக்குரான் சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 107 வமா அர்சல்னாகா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உம்மை அகிலத்தாருக்கு எல்லாம் ரஹமத்தாக ஒரு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை, எல்லா படைப்பினங்களுக்கும் மொத்த மனித சமூகத்திற்கும் அருட்கொடையாக. இந்த சொல் ரஹ்மா அருள் மூலத்திலிருந்து பிறந்த சொல்லாக திருக்குரானில் 409 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு அழகிய துவக்கமாக சூரா அத்-தௌபாவை தவிர மற்ற எல்லா அத்தியாயங்களின் தலைப்பிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் என்று ஆரம்பிக்கும். ஆகவே பௌத்த கிரந்தங்களில் மைத்ரி சம்பந்தப்பட்ட வசனங்கள் இறை தூதர் முகமது நபி அவர்களையே குறிக்கின்றன. முகமது நபி அவர்களை பற்றி புத்த கிரந்தங்களில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கின் புனித நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகம் 11 பக்கம் 36 மகா பரிணிப்பான சுத்தா அத்தியாயம் 2 வசனம் 32 கூறுகிறது, அதில் புத்தரை பொறுத்தவரையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆசிரியர்கள் இல்லை. மேலும் ஓ அனந்தா, தத்தாகத்தாக்கள், இதன் பொருள் ஆசிரியர்கள் ஒரு மூடிய கையை போன்றவர்கள் அல்ல. அறிவை நமக்குள்ளே மட்டும் வைத்துக் கொள்ள முடியாது, அதை பரவலாக்க வேண்டும். நாம் அறிவோம் இறைத்தூதர் முகமது நபி அவர்கள் அல்லாவிடமிருந்து வஹி ஏதும் வந்தவுடன் அதை அவர் எல்லா மனித சமுதாயத்திற்கும் பகிரங்கப்படுத்தினார்கள். தங்களுடைய தோழர்களிடம் இறை செய்தியை மக்களிடமிருந்து எப்போதும் ஒதுக்கி வைக்காதீர்கள், பகிரங்கப்படுத்துங்கள் என்பார்கள். இதுதான் முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேரடியாக மறைமுகமாக என்பதெல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் மனித சமூகத்திற்கு சொல்ல வேண்டும். மேலும் புத்த கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கின் புனித நூல்களில் பாகம் 11 பக்கம் 97 மகா பரிணிப்பான சுதா அத்தியாயம் 5 வசனம் 36 அது கூறுகிறது, புத்தருக்கு ஒரு சேவகர் இருந்ததைப் போல அவரது பெயர் அனந்தா, அதே போல மைத்திரிக்கும் சேவகர் ஒருவர் இருப்பார். வரலாற்றின் மூலம் நாம் அறிவோம், இறுதி தூதர் முகமது நபி அவர்களின் இந்த சேவகர், அவரது பெயர் அனஸ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. மேலும்
அனஸின் தந்தையின் பெயர் மாலிக், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. மேலும் ஹஸ்ரத் அனஸ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அவர் கூறுகிறார், எனது பெற்றோர்கள் எனது 8 வயதில் என்னை இறை தூதரிடம் ஒப்படைத்தார்கள். அப்போது அவரது தாயார் இறை தூதரிடம், அல்லாவின் தூதரே, இந்த சிறுவனை உங்களின் சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். மேலும் அனஸ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, கூறுகிறார்கள், இறை தூதர் அவர்கள் என்னை மகனாக அல்லது அன்பு கொண்ட சிறுவனாக வைத்திருந்தார்கள். நமக்கு தெரியும் ஹஸ்ரத் அனஸ் இறை தூதரோடையே எப்போதும் இருந்தார். யுத்தம் அல்லாத காலத்திலும், யுத்த காலத்திலும், பாதுகாப்பான சந்தர்ப்பங்களிலும், அபாயகரமான நேரங்களிலும். ஆகவே அவர் அனந்தாவுக்கு இணையாக சொல்ல முற்றிலும் பொருத்தமானவர். நமக்கு தெரியும், ஒரு மதம் பிடித்த யானை புத்தரை நோக்கி வரும்போது அனந்தா புத்தருக்கு முன்பாக நின்றார். அதே போலவே நமக்கு தெரியும் ஹஸ்ரத் அனஸ், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, ஒஹது போரில் தனது 11வது வயதில் முகமது நபி அவர்களை எதிரிகள் நெருங்கிய வேளையிலும் ஹஸ்ரத் அனஸ், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, இறை தூதருக்கு முன்னால் நின்றார். அதே போலவே ஹுனைன் போரிலும் தனது 16வது வயதில் எதிரிகள் இறை தூதரை சூழ்ந்து கொண்ட போதிலும் ஹஸ்ரத் அனஸ், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, இறை தூதருக்கு முன்பாக நின்றார். ஆகவே அவரை மிகச் சரியாக அனந்தாவோடு ஒப்பீடு செய்யலாம். மதம் பிடித்த யானை ஒன்று புத்தரை நோக்கி வரும்போது அனந்தா புத்தருக்கு முன் நின்றார். இதன் மூலம் மைத்ரி பற்றிய முன்னறிவிப்பான அவருக்கு ஒரு சேவகன் இருப்பான் என்பதும் நிறைவேறுகிறது. மேலும் புத்தாகமத்தில் பக்கம் 214 இந்த வரப்போகும் மைத்திரிக்கு, அதாவது மற்றொரு புத்தருக்கு 6 விதமான பண்புகள் இருக்கும். முதலாவது, அவருக்கு இரவில் ஞானம் தரப்படும். இரண்டாவது, ஞானம் பெற்ற பிறகு ஒளி பொருந்தியவராக காணப்படுவார். மூன்றாவது, இயற்கையாகவே மரணமடைவார். நான்காவது, அவர் மரணம் இரவிலே நடக்கும். ஐந்தாவது, இறந்த பின் ஒளி வீசக்கூடியவராக இருப்பார். ஆறாவது, அவர் இறந்த பின் மீண்டும் உடல் ரீதியாக இந்த உலகில் காணப்பட மாட்டார். இந்த 6 பண்புகளும் கட்டளை விதிகளும் இறுதி தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்துவதில்லை. நாம் அறிவோம், முகமது நபி அவர்களுக்கு முதலில் வஹி வந்தது இரவு நேரத்தில். நான் முன்பே கூறினேன், திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது. சூரா துகான் அத்தியாயம் 44 வசனங்கள் 2 மற்றும் 3, சூரா அல் கத்ரா அத்தியாயம் 97 வசனம் 1 நாம் அதை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம் என்கிறான். மேலும் அவர் ஒளி பொருந்தியவராக மாறுவார். நமக்கு தெரியும், முகமது நபி அவர்கள் ஞானம் பெற்றவுடன் அப்படித்தான் மாறினார். இயற்கை மரணம் அடைவார் என்று மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முகமது நபி அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நான்காவதாக, இரவிலே மரணிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அவரின் ஹதீதின்படி விளக்கேற்ற எண்ணெய் இல்லாததால் பக்கத்து வீட்டில் எண்ணெய் கடன் வாங்கினார். இது இரவு நேரத்தில் தான் முகமது நபி அவர்கள் மரணித்தார் என்பதை குறிக்கிறது. அது மேலும் அவர் மரணமடையும் போது ஒளி பொருந்தியவராக காணப்படுவார் என்று கூறுகிறது. ஹஸ்ரத் அனஸ் கூறுகிறார், இறை தூதர் முகமது நபி அவர்கள் மரணிக்கும் போது ஒளி பொருந்தியவராக காணப்பட்டார் என்று. கடைசி குறிப்புரை, அவர் இறந்த பின் மீண்டும் உடல் ரீதியாக உலகில் காணப்பட மாட்டார் என்பது. நமக்கு தெரியும், இறை தூதர் முகமது நபி அவர்கள் இந்த பூத உடலோடு இறந்த பின் அவர் மதினாவில் அடக்கம் செய்யப்பட்டார். பிறகு அவர் பூத உடலோடு எப்போதும் காணப்படவில்லை. இந்த புத்த மத கிரந்தங்களில் காணப்பட்ட எல்லா கட்டளை விதிகளும் இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்களை அன்றி வேறு யாரையும் குறிக்கவில்லை. புத்த மத கிரந்தங்களில் மேலும் குறிப்பிடப்படுகிறது, கிழக்கின் புனித நூல்களில் பாகம் 10 பக்கம் 68 அது கூறுகிறது, அதாவது தத்தாகத்தாக்கள் அவர்கள் பிரச்சாரம் செய்பவர் மட்டுமே. அதாவது மீண்டும் ஒரு புத்தர் வருவார், அவர்கள் பிரச்சாரம் மட்டுமே செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், திருக்குரான் சூரா அல் காஷியா அத்தியாயம் 88 வசனம் 21 ஃபஸக்கிர் இன்னமா அன்த முஸக்கிர். அல்லாஹ் இறை தூதரிடம் கூறுகிறான், நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவர் தாம். ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாவின் கைகளில் உள்ளது. மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது, கிழக்கின் புனித நூல்களில் பாகம் 10 பக்கம் 67 சொல்லப்பட்டிருக்கிறது, சொர்க்கத்திற்கு செல்ல உனது நற்செயல்களே காரணமாக இருக்கும். உங்கள் நற்செயல்களின் காரணமாகத்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் அஸ்ர் அத்தியாயம் 103 வசனங்கள் 1 வரை, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல லஸீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இதன் பொருள், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர. சொர்க்கத்திற்கு போவதற்குரிய இலக்கணம் என்னவென்றால் அமலே சாலிஹாத், நற்செயல்களே. அது புத்த மத கிரந்தங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து தம்மப்பதம் மத்தாய சுத்தா 151 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மற்றும் ஒரு புத்தா, அதாவது இறுதியான மைத்ரி வருவதற்கான இலக்கணம் கூறுகிறது. அவர் மனித இனத்திற்கு ஒரு அருட்கொடையாக வருவார் என்கிறது. அன்பானவராக இருப்பார், மனித சமூகத்திற்கு முன்மாதிரியாக இருப்பார், கருணை உள்ளம் கொண்டவராக,
உண்மையானவராக இருப்பார் என்று சொல்கிறது. ஆகவே இந்த எல்லா இலக்கணங்களையும் ஆராய்ந்தால் அது நிச்சயமாக இறுதி இறைத்தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இதுவே புத்த மத கிரந்தங்களில் இறுதி இறைத்தூதர் முகமது நபி அவர்களை பற்றி குறித்துள்ளதின் சுருக்கமான செய்தியாகும். இப்போது நாம் யூத மற்றும் கிறிஸ்தவ நூல்களில் முகமது நபி அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகளை பார்ப்போம். யூத மற்றும் கிறிஸ்தவ நூல்கள் 2 வகையாக புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று பிரிந்து காணப்படுவதை நாம் அறிவோம். பைபிள் கத்தோலிக்கர்களை பொறுத்தவரையில் 73 புத்தகங்களை, புரோட்டஸ்டன்ட்டுகளை பொறுத்தவரையில் அவர்கள் 7 புத்தகங்களை சந்தேகத்திற்கு இடமானவை என்று ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். ஆகவே மொத்த பைபிளில் 66 புத்தகங்கள் உள்ளன. கத்தோலிக்கர்கள் மற்றும் புரோட்டஸ்டன்ட்டுகளின் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உள்ளன. ஆனால் கத்தோலிக்கர்களின் பழைய ஏற்பாட்டில் 46 புத்தகங்களும், புரோட்டஸ்டன்ட்டுகளின் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் உள்ளன. பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவருக்கு முன் வந்த இறை தூதர்களின் கதைகளை பற்றி சொல்கிறது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து, அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரது வாழ்க்கையையும் செய்தியையும் கூறுகிறது. முதலாவதாக நாம் யூத மத நூல்களில் முகமது நபி அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டதை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 18 வசனம் 18 அது சொல்கிறது, எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், உன்னைப் போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இந்த முன்னறிவிப்பு கூறுகிறது, நான் ஒரு தூதரை அவரின் சகோதரர்களிலிருந்து எழுப்புவேன், அதாவது உம்மை போல, மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை போல. இதனால் கிறிஸ்தவர்கள் இந்த முன்னறிவிப்பு இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை எப்படி குறிக்கிறது என்று கேட்டால், அந்த முன்னறிவிப்பு வரப்போகும் இறை தூதர் மோசேவை போல இருக்க வேண்டும் என்கிறபடியினால் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை போலத்தான் இருந்தார். அவர்களுக்குள் என்ன ஒற்றுமை என்று கேட்டால், அவர்கள் கூறுவது, மோசே மற்றும் இயேசு அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் இருவருமே இறை தூதர்கள் ஆவார்கள், மேலும் இருவருமே யூதர்கள். ஆகவே இந்த முன்னறிவிப்பு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை பற்றியதுதான் என்பார்கள். இவை 2 மட்டும்தான் தேர்வு முறையானால், இவ்விரண்டு மட்டும்தான் அந்த முன்னறிவிப்பை நிறைவுபடுத்துமானால், அவர் ஒரு யூதர், இறை தூதர் என்பது மட்டும் போதுமானால், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு பின்னால் வந்த அத்தனை இறை தூதர்களுக்கும் இந்த முன்னறிவிப்பு பொருந்தும். உதாரணத்திற்காக இறை தூதர் சுலைமான், எசேக்கியேல், ஏசாயா, தானியேல், ஹோசையா, ஜோயல், யோவான் ஸ்நானகர் அவர்கள் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். இவர்கள் எல்லோரும் இறை தூதர்கள் தான், இவர்கள் எல்லோரும் யூதர்கள், இவர்களுக்கும் இந்த முன்னறிவிப்பு பொருந்தும். ஆனால் நாம் நன்றாக ஆராய்ந்தால் இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பது தெரிய வரும். அந்த முன்னறிவிப்பு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். அது சொல்கிறது, உம்மை போல ஒரு தூதரை அவர்களுக்காக அவர்களின் சகோதரர்களின் மத்தியிலிருந்து எழும்ப பண்ணுவேன், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை போல. நாம் ஆராய்ந்தால் மோசேவும் முகமது நபி அவர்களும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் இருவருமே இயற்கையாக பிறந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரோ இயற்கையாக பெறப்படவில்லை, அவர் எந்த ஆடவரின் தொடர்பும் இல்லாமல் பிறந்தார். இது குறித்து திருக்குரான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனங்கள் 45 47 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பைபிளிலும் மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 18 மேலும் லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 35 அவர் எந்த ஆடவரின் தொடர்பும் இன்றி அதிசயமாக பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை போல இருந்தார். இயேசு கிறிஸ்து மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை போல இல்லை. மேலும் நீங்கள் ஆராய்ந்தால் இறை தூதர் முகமது நபி அவர்களும் இறை தூதர் மோசேவும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் இருவரும் பெண்களை திருமணம் முடித்து குழந்தைகளையும் பெற்றவர்கள். பைபிளை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு திருமணமாகவில்லை, ஆகவே குழந்தைகள் இல்லை. இயேசு கிறிஸ்து மோசேவை போன்றவர் அல்ல, முகமது நபி அவர்கள் மோசேவை போன்றவர். அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். மேலும் நீங்கள் ஆராய்ந்தால் இறை தூதர் முகமது நபி அவர்களும் இறை தூதர் மோசே அவர்களும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் இருவருமே இயற்கையாக மரணம் அடைந்தார்கள். ஆனால் இறை தூதர் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது மரணம் இயற்கையானது அல்ல. குரானின் கூற்றுப்படி நாங்கள் நம்புகிறோம் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் உயிரோடு உயர்த்தப்பட்டு விட்டார். திருக்குரான் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனங்கள் 157 மற்றும் 158. அவர் கொல்லப்படவில்லை என்று நம்புகிறோம். மேலும் நீங்கள் கிறிஸ்தவ பைபிளை சரியாக படித்தால் கிறிஸ்தவ பைபிளின் கூற்றுப்படியே அவர் மரணிக்கவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை என்று நிரூபிக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சிலுவையில் மரணித்தார், சிலுவையில் பலியானார் என்று நம்புகிறார்கள். இது குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள எனது வீடியோ கேசட்டை பாருங்கள். இயேசு சிலுவையில் பலியானாரா என்ற விவாத கேசட்டை பாருங்கள். ஒரு விவாதத்திற்காக அவர்களின் கூற்றை நாம் சரி என ஒப்புக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் இயற்கையாக மரணிக்கவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
கிறிஸ்தவர்கள் பைபிளை படித்து தவறாக புரிந்து கொள்வது என்னவென்றால் அவர் சிலுவையில் மரணித்தார், அது இயற்கையான மரணம் அல்ல, உயிரோடு உயர்த்தப்பட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி பார்த்தாலும் அவர் இயற்கையான மரணத்தை அடையவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், மோசே அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை போன்றவர் அல்ல. இறைத்தூதர் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், அவரே மோசே அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரை போன்றவராகும். மேலும் மோசே அவர் மீது சாந்தி உண்டாகட்டும், முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் இருவரும் புதிய சட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் பைபிளின் படி இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் புதிய சட்டங்களை கொண்டு வரவில்லை. இது குறித்து மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 17-18 இயேசு கூறுகிறார், முந்தைய தூதர்களின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் அழிக்க வந்தவன் என எண்ணிக்கொள்ளாதீர்கள், அவைகளை நிறைவேற்றவே வந்தேன் என்கிறார். நாம் மேலும் ஆராய்ந்தால் முகமது நபி அவர்களும் மோசேவும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் இறைவனின் தூதர்களாக இருந்ததோடு அரசர்களாகவும் இருந்தார்கள். அதாவது தகுதிக்குரியவர்களுக்கு வாழ்வோ சாவோ தண்டனை தரக்கூடிய தகுதி உடையவர்களாக இருந்தார்கள். மரண தண்டனைக்குரிய தவறு செய்திருந்தால் தண்டிக்கும் உரிமை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரால் அப்படி செய்ய முடியாது. இது குறித்து யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 18 வசனம் 36 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் எனது அரசாட்சி இந்த உலகில் இல்லை என்கிறார். மேலும் ஆராய்ந்தால் மோசேவும் முகமது நபி அவர்களும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரவர் ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை இறை தூதர்களாக ஏற்றுக்கொண்டார்கள், எல்லா மக்களும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது ஒட்டுமொத்த ஜனங்களும் அவரை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது குறித்து யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 11 அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து மேலும் ஆராய்ந்தால் நமக்கு தெரிய வரும், முகமது நபி அவர்களும் மோசே அவர்களும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரே நிலையில் இருந்தவர்கள், மோசேவும் இயேசுவும் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல. ஆகவே இந்த முன்னறிவிப்பு இறை தூதர் முகமது நபி அவர்களை குறிக்கிறதே அன்றி வேறு யாரையும் அல்ல. மேலும் அந்த முன்னறிவிப்பு ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்களின் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என்று குறிப்பிடுகிறது. நமக்கு தெரியும், அரபுகள் யூதர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். மோசே ஒரு யூதர், முகமது நபி அவர்கள் ஒரு அரபி, அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆகவே அரபிகளும் யூதர்களும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். அந்த முன்னறிவிப்பில் உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்கிறது. நமக்கு தெரியும், இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வஹி இறங்கும். அந்த வஹியை அவருக்கு வந்ததை அவரது வாயில் அருளப்பட்டதை அப்படியே சொல்லுக்கு சொல் மாறுபடாமல் மக்களுக்கு சொல்லிவிடுவார். ஆகவே இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு தான் பொருந்தும். அடுத்த வசனம் மேலும் சொல்கிறது, உபாகமம் அதிகாரம் 18 வசனம் 19 என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன், அதாவது தண்டிப்பேன். இதன் பொருள், வரவிருக்கிற இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு அருளிய வசனங்களுக்கு செவி சாய்க்காதவர்கள் எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் தண்டிப்பான். மேலும் ஏசாயா புத்தகத்தில் அதிகாரம் 29 வசனம் 12 அது கூறுகிறது, வாசிக்கத் தெரியாதவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து, அதாவது வாசிக்கத் தெரியாத ஒரு இறை தூதரிடம் அந்த புத்தகத்தை கொடுத்து, நீ இந்த புத்தகத்தை வாசி என்றால், இதை ஓது என்றால் என்னால் இதை வாசிக்க முடியாது என்பார். நாம் அறிவோம், முகமது நபி அவர்களுக்கு முதல் வாஹி வந்த பொழுது வானவர் கேப்ரியல் அவரிடத்தில் கூறினார், ஏக்ரா படி என்றார். அதற்கு நம் அன்புக்குரிய இறை தூதர் முகமது நபி அவர்கள் பதில் சொன்னார், மா அனா பிகாரி, நான் ஓத தெரியாதவன் என்றார். இதன் மூலம் புத்தகம் ஏசாயா அதிகாரம் 29 வசனம் 12 முன்னறிவிப்பின் சொல்லுக்கு சொல் நிறைவேற்றப்பட்டுள்ளது. படிக்காத ஒருவனிடத்தில் புத்தகத்தை கொடுத்து படி என்றால் நாம் அறிவோம், இறை தூதர் முகமது நபி அவர்கள் படிக்க தெரியாதவர்கள், அவர் ஒரு உம்மி. ஆகவே அவரிடம் படி என்று சொன்னதும் நான் படிக்காதவன், மா அனா பிகாரி என்று அவர் பதில் சொன்னார். இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரின் பெயர் குறிப்பிட்டே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பு ஒன்று உள்ளது. சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் 5 வசனம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில் ஹிக்கு மொமத்திகிம் விக்குல்லி முஹம்மதிம் ஜெதூதி வ ஜெராயி பைன ஜெருசலம். அதன் பொருள், அவரது வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவரே என் நேசர், அவரே என் நண்பர். ஓ எருசலேமின் குமாரத்திகளே, அவர்கள் முஹம்மதிம்மை மொழிபெயர்த்து அழகுள்ளவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் செமட்டிக் மொழிகளான அரபி மற்றும் எபிரேய மொழிகளில் இம் என்பதை மரியாதை குறியீடாக இணைத்துக் கொள்கிறார்கள். அதாவது எலோ என்றால் கடவுள், மரியாதையாக எலோ ஹிம் என்று சொல்வார்கள். ஆகவே முகமது என்ற பெயருக்கு முகமது திம் என்றார்கள், மரியாதை காரணமாக அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். ஆகவே உண்மையான மூல நூலில் அவரது பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது வாசித்தால் முற்றிலும் அழகுள்ளவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்போது நாம் முகமது நபி அவர்களை பற்றி புதிய ஏற்பாட்டில் காணப்படும் முன்னறிவிப்புகளை பார்ப்போம். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரையில்
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள அனைத்தையும் அவர்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் அதுவும் அந்த வேதாகமத்தின் ஒரு பகுதியே. மேலும் திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், சூரா அர்-ராஃப் அத்தியாயம் 7 வசனம் 157, எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இவரை பற்றி தௌராத்திலும் இஞ்சிலிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். மேலும் சூரா சஃப் அத்தியாயம் 61 வசனம் 6, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் இஸ்ரேல் மக்களிடம் கூறுகிறார், பனி இஸ்ரேல் மக்களிடம், இஸ்ரேல் மக்களே, எனக்கு முன்புள்ள தவராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹமது எனும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாவின் தூதுவனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறுவதாக வந்துள்ளது. புதிய ஏற்பாட்டை படித்தால் முகமது நபி அவர்களை பற்றி அநேக முன்னறிவிப்புகள் இருப்பது தெரியும். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 16, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், நான் பிதாவிடம் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்கள் உடனே இருக்குமாறு ஒரு தேற்றறிவாளனை உங்களுக்கு அருள்வார். மேலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 26, தேற்றறிவாளன் வரும்போது அவர் என் பிதாவினால் அனுப்பப்பட்டவர், அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். மேலும் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றறிவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் பலர் சொல்லுவார்கள், இந்த தேற்றறிவாளன் பரிசுத்த ஆவி என்பார்கள். இப்போது கவனமாக பாருங்கள். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 7 கூறுகிறது, ஆயினும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் சொல்கிறார், ஆயினும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆயினும் நான் போகவில்லை என்றால் அந்த தேற்றறிவாளன் வரமாட்டார், போய் அவரை உங்களிடத்தில் அனுப்பி வைப்பேன். இத்தகைய லட்சியத்திற்குரிய தேற்றறிவாளன் வர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் போயே ஆக வேண்டும். அவர் போனால்தான் அந்த தேற்றறிவாளன் வருவார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் ஞான ஸ்நானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருந்தார் என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே பரிசுத்த ஆவி இருந்தது. எலிசபெத்தின் கர்ப்பப்பையில் இருந்தது. பைபிளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தேற்றறிவாளனை பரிசுத்த ஆவியோடு ஒப்பிட முடியாது. மேலும் இந்த தேற்றறிவாளன் என்ற சொல்லை நீங்கள் கிரேக்க மற்றும் அரமிக் மொழிகளில் பார்த்தால், இன்றைய ஆகமங்களை பார்த்தால் பாரக்லீட் என்று இருக்கும். அதை தேற்றறிவாளன் என்று மொழிபெயர்த்துள்ளார்கள். உண்மையில் பாரக்லீட் என்றால் அட்வொகேட். நீங்கள் அதை மேலும் ஆராய்ந்தால் அதன் சரியான வார்த்தை பாரக்லிட்டாஸ். அதன் பொருள் புகழப்பட்ட ஒருவர் அல்லது புகழுக்கு தகுதியான ஒருவர். எப்படியும் அது முகமது நபி அவர்களையே, அகமது முகமது எப்படியாக இருந்தாலும் அவரையே குறிக்கிறது. அது பாரக்லிட்டாஸ் என்று இருந்தாலும் சரியே, அதாவது புகழப்பட்ட ஒருவராக அல்லது புகழுக்கு தகுதியான ஒருவராக, அல்லது பாரக்லீட் அட்வொகேட்டோ தேற்றறிவாளரோ, அல்ஹம்துலில்லா, இந்த எல்லா அர்த்தமும் ஒரே ஒருவருக்குத்தான் பொருந்தும். அவர் கடைசியும் இறுதியுமான இறைத்தூதர் முகமது நபி அவர்கள்தான். மேலும் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 12 14 வரை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மகிமைப்படுத்துவார். இந்த முன்னறிவிப்பு சொல்கிறது, அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி உள்ளது, ஆயினும் அதை நீங்கள் இப்போது தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மக்களிடத்தில் கூறுகிறார், உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்ல வேண்டி உள்ளது, ஆனால் அதை இப்போது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லுவார். நாம் அறிவோம், முகமது நபி அவர்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டதையெல்லாம் சொல்லுக்கு சொல்லிவிடுவார். அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார், தாம் கேள்விப்பட்டதையெல்லாம் கூறுவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். நமக்கு தெரியும், முகமது நபி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி உள்ளார்கள். திருக்குரானிலும் சரி ஹதீதுகளிலும் சரி, நாங்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மிக வல்லமை மிக்க இறை தூதர்களில் ஒருவர் என நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மெசாயா, மொழிபெயர்த்தால் கிறிஸ்து என்பதையும் நம்புகிறோம். அவர் அதிசயமாக பிறந்தார், எந்தவித ஆண்கள் தொடர்புமின்றி கருவானார் என்பதையும் நம்புகிறோம். இன்றைய நவீன கிறிஸ்தவர்கள் கூட இதை நம்புவதில்லை. அவர் இறைவனின் அனுமதியோடு இறந்தவரை உயிர்ப்பித்தார் என நம்புகிறோம். பிறவி குருடர்களை, குஷ்டரோகிகளை இறைவனின் அனுமதியோடு சுகப்படுத்தினார் என நம்புகிறோம். ஆகவே முகமது நபி அவர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை மகிமைப்படுத்தினார். ஆகவே இந்த முன்னறிவிப்பு கடைசியும் இறுதியுமான இறைத்தூதர் முகமது நபி அவர்களை அன்றி வேறு யாரையும் குறிக்கவில்லை. இது இறைத்தூதர் முகமது நபி அவர்களை பற்றி கிறிஸ்தவ புனித நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை பற்றிய சுருக்கமான குறிப்புரையாகும். மேலும் பல தகவல்களை தருவதற்கு நேரம் எனக்கு இடம் தரவில்லை. ஆகவே இது ஒரு சுருக்கம் மட்டுமே, பனிப்பாறையின் ஒரு நுனி மட்டுமே.
உலகின் பல்வேறு மத கிரந்தங்களில் முகமது நபி அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை பற்றிய சுருக்கமான உரை. திருக்குரான் வசனத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்ளப் போகிறேன். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 108 அல்லாஹ் கூறுகிறான், இன்னா ஆதைனகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியகல் அப்தர். அதன் பொருள் என்னவென்றால், நாம் உமக்கு ஒரு தடாகத்தை கொடுத்திருக்கிறோம், அதாவது கௌசர். எனவே இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. நிச்சயமாக உம்முடைய பகைவன் அவன்தான் சந்ததியற்றவன். முகமது நபி அவர்களின் பகைவனுக்கு எல்லா எதிர்கால நம்பிக்கைகளும் துண்டிக்கப்படும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லா டாக்டர் ஜாகீர். இன்றைய தினம் உங்களது சொற்பொழிவு மிக மிக அருமையாக இருந்தது. நாம் இன்றைய நிகழ்ச்சியின் 2வது பகுதியான கேள்வி பதில் பகுதிக்கு வந்துள்ளோம். இந்த கேள்வி பதில் பகுதி கீழ்கண்டவாறு நடைபெறும். ஒலி வாங்கிகள் எனது இடதுபுறத்திலும் எனக்கு முன்பாக மத்தியிலும் இருக்கின்றன. இன்னொரு ஒலி வாங்கி பெண்கள் பகுதியில் உள்ளது. கேள்வி கேட்க விரும்புவோர் ஒலி வாங்கிகளுக்கு முன்னால் வந்து அவர்கள் கேள்வியை கேட்கலாம். கேள்வி கேட்பவர்கள் முதலில் தலைப்பை ஒட்டியே கேட்க வேண்டும். ஆனால் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அவர்கள் எந்த கேள்வியும் கேட்க உரிமை உள்ளவர்கள். கேள்வி கேட்பவர்கள் அவர்கள் பெயரையும் தொழிலையும் குறிப்பிட வேண்டும். கேள்விகள் சுருக்கமாகவும் சிறியதாகவும் இருக்க வேண்டும். அது நீண்ட அறிமுக உரையாக இருக்கக்கூடாது. நேரம் சேமிக்கப்பட வேண்டும். எமது தொண்டர்களுக்கு விசேஷமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒலிவாங்கிகளுக்கு முன் வருகிறவர் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத சகோதரர் தானா என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். இப்போது